ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். தர்மம் தலை காக்கும். ஒருவருடைய ஆபத்து காலத்திலயோ அல்லது அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையிலயோ நாம எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு செய்யற உதவி, அதனுடைய பலன் நம்மளோட ஆபத்து காலத்திலயோ நம்மளோட ஒரு சில கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல திரும்ப ஒரு உதவியா நமக்கு வந்தடையும். இது மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியா உண்மையாவே நடந்த ஒரு வரலாற்று உண்மை சம்பவத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1892ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டில ஒரு மாணவர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மாணவருக்கு பேரண்ட்ஸ் இல்ல. அவங்க ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்து தான் அவங்க ஸ்கூல் வாழ்க்கைய முடிச்சிருக்காங்க. இந்த காலேஜ் வாழ்க்கை வரைக்குமே அவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த யூனிவர்சிட்டிலயும் அவங்க படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு அவங்க பார்த்த அந்த சின்ன சின்ன வேலைகள் மூலியமா வரக்கூடிய வருமானங்கள் பத்தல. சோ அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கூட படிச்சிட்டு இருக்க சக மாணவர், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட போயிட்டு கலந்து ஆலோசிச்சு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த காலேஜ்ல நம்ம ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்தலாம். இந்த அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய பிரபல ஒரு மியூசிஷியனை கூட்டி ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்தலாம். அந்த மியூசிக் கான்சர்ட் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை நம்ம படிப்பு செலவுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மத்த செலவுகளுக்கும் நம்ம படிப்பு செலவுகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஒரு முடிவை எடுத்துட்டு அவங்க தேடி போனதுதான் அந்த அமெரிக்காலே மிகப்பெரிய பியானோ மியூசிஷியனான இக்னசி ஜான் பெடரஸ்கி. அன்றைய காலகட்டத்துல அமெரிக்காவிலேயே மிகவும் புகழ்பெற்று விளங்கின, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு உலகிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு பெரிய மியூசிஷியனா இருந்தவர் தான் இக்னசி ஜான் பெடரஸ்கி. இவரை வச்சு நம்ம மியூசிக் கான்சர்ட் ஒண்ணு நடத்திட்டோம்னா கல்லூரி படிப்பை முடிக்கிறதுக்கு தேவையான பணத்தை நம்ம கண்டிப்பா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதற்காக இந்த மியூசிஷியன் இக்னசி ஜான் பெடரஸ்கியை சந்திக்க அந்த மாணவர்கள் போயிருந்திருக்கிறாங்க. அவரை பார்த்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவரும் இந்த மியூசிக் கான்சர்ட்டை நடத்துறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. உடனே அவருடைய மேனேஜரை பார்த்து நீங்க பேசுங்க, அவரை பார்த்து பேசி நீங்க மத்த டேட் விஷயம்லாம் பிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவங்க போய் அவரோட மேனேஜரை பார்த்து பேசியிருக்காங்க. பேசி டேட் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட $2000 செலவாகும். நீங்க அதை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சா டேட்டை பிக்ஸ் பண்ணிடலாம், சார் வருவாங்க, ப்ரோக்ராம் நடத்திடலாம், டேட்டை பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அவரோட டேட் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏதோ நம்மளோட கல்லூரி படிப்பு அப்படின்ற ஒரு அனுதாபத்தினால அவர் நம்மளுக்காக மியூசிக் கான்சர்ட்டுக்காக ஒத்துக்கிட்டாங்க. அவரோட டேட் கிடைச்சதே மிகப்பெரிய விஷயம். அதனால $2000 அவங்க ஒத்துக்கிட்டு சந்தோஷமா போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையா உழைக்கிறாங்க. டே நைட் கடுமையா உழைக்கிறாங்க. பல இடங்கள்ல $10,000 கடை வாங்கி அவங்க அதற்கான ஸ்டேஜ் கலையரங்கம் எல்லாம் உருவாக்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கான நாளும் நெருங்கி வருது. இந்த மாதிரி நெருங்கி வந்துகிட்டு இருக்க டயத்துல அதே டேட்ல இன்னும் பல நிகழ்ச்சிகள், பல விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்குதுன்ற அறிவிப்புகள்லாம் பலது வெளியாகுது. சோ வெளியாகும் போது இந்த நிகழ்ச்சிக்கான நாள் நெருங்கி வர இவங்க டிக்கெட்டுகள்லாம் விற்பனை செய்யறாங்க. டிக்கெட்டுகள் விற்பனை செய்யும் போது இவங்க எதிர்பார்த்த அளவு டிக்கெட் விற்பனை ஆகல. ஏன்னா அந்த பல இடங்கள்ல பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுனால மக்கள் அங்கேயும் போறதுக்கு அந்த நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும்னு டிக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. சோ இந்த நிகழ்ச்சிக்கு இவங்க எவ்வளவு எதிர்பார்த்தாங்களோ அவ்வளவு டிக்கெட் விற்பனை ஆகல. சோ அந்த விற்பனை ஆகாதனால அந்த நிகழ்ச்சியை நடத்தினா இவங்க எதிர்பார்த்த வருமானம் வராது. இன்னும் சொல்ல போனா அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான ஃபீஸ் $2000 கேட்டாங்க இல்லையா, அந்த ஃபீஸ் கூட இவங்களால கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா அந்த அளவு கூட டிக்கெட் விற்கல. சோ இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இக்னசி ஜான் பெடரஸ்கிய நேர்ல பார்த்து மீட் பண்ணி அவங்க போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. சோ ஒண்ணு செய்யலாம், இந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த நிகழ்ச்சியை நடத்தினா நான் உங்கள்கிட்ட சொன்னபடி எங்களால உங்களுக்கு $2000 கொடுக்க முடியாது. சோ அதனால நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிக்கலாம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. சோ அதற்கு இக்னசி ஜான் பெடரஸ்கி என்பவர் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல நம்ம நிகழ்ச்சியை நடத்தலாம், எவ்வளவு வருதோ அதை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி நம்ம நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்
நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. நிகழ்ச்சி நடத்தி முடிச்ச உடனே $1600 மட்டும்தான் கையில கிடைச்சிருக்குது. $1600 கையில கிடைச்ச உடனே அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட எடுத்துட்டு போய் இக்னசி ஜான் பெடரஸ்கியை சந்திச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்க கையில வந்துட்டு $1600 தான் எங்கள்கிட்ட வசூலாச்சு. ஸோ எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க சொன்னபடி $2000 எங்களால கொடுக்க முடியல, நீங்க இதை வச்சுக்கோங்க, மத்தபடி எக்ஸ்ட்ரா அந்த $400 வந்துட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிடுறோம், இப்படி நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட ஜான் பெடரஸ்கி அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த மியூசிக் நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டதே வந்துட்டு உங்களோட கல்லூரி படிப்புக்காக தான். நீங்க நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு போகணும், உங்களோட நல்ல எண்ணத்துக்காக, எப்படியாவது உங்க படிப்பு தடைப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மியூசிக் கான்செர்ட்டுக்கே ஒத்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு நீ இதை மனசுல வச்சுக்கோங்க, நீங்க தரக்கூடிய பணம்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், இந்த $1600 நீங்களே வச்சுக்கோங்க, மற்றபடி இந்த மியூசிக் நிகழ்ச்சிக்காக கடை வாங்கி நீங்க பண்ண செலவு எல்லா கடனையும் நானே வந்துட்டு திரும்ப கொடுத்துட்றேன், மத்தபடி இதுக்கு மேலேயே உங்க கல்லூரி படிப்புக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் நானே பே பண்ணிடுறேன், நீங்க வந்துட்டு நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு முன்னேறுங்க, உங்க படிப்புல ஆர்வத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட அந்த 2 மாணவர்களும் கண் கலங்கியபடி அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெடரஸ்கி அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. பல வருடங்கள் கழிந்தது. பெடரஸ்கி முன்ன இருந்ததை விட இன்னும் புகழ் மேல் புகழ் அடைந்து புகழின் உச்சிக்கே போனாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க போலந்து நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இப்படி அவங்க பிரைம் மினிஸ்டர் இருந்த அந்த காலகட்டத்துல முதலாம் உலகப் போர் தொடங்குது. அந்த முதலாம் உலகப் போரின்ல இந்த போலந்து நாடானது சிக்கி சின்னாபின்னமாகுது. அந்த முதலாம் உலகப் போரை ஈடு கொடுக்க முடியாம போலந்து நாடே கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு போகுது. கிட்டத்தட்ட அந்த முதலாம் உலகப் போர் முடிகிற சூழ்நிலையில 1918 பாத்தீங்கன்னா போலந்து நாட்டுல சராசரியா ஒவ்வொரு மக்களுக்கும் சாப்பாட்டு கூட வழி இல்லாம தவிக்கிறாங்க. எல்லா மக்களும் அவங்களோட வாழ்வாதாரத்தையே இழந்து கிட்டத்தட்ட வீதியில நின்று பசியினாலே செத்து மடியிற நிலைமைக்கு அந்த போலந்து நாடு போகுது. அந்த டயத்துல பிரைம் மினிஸ்டரா இருக்கிற இந்த ஜான் பெடரஸ்கி அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுட்டையும் வந்துட்டு உதவிக்காரன் கேட்கிறாங்க. முதலாம் உலகப் போர்ல எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட பொருளாதார இழப்பை சந்திச்சனால எந்த நாடுமே அவங்களுக்கு உதவிக்காரன் நீட்டுறதுக்கு முன் வரல. அந்த டயத்துல பிரைம் மினிஸ்டரான பெடரஸ்கி மனசார நொந்து உடைஞ்சு போறாங்க. அந்த நேரத்துல அமெரிக்காவில இருந்து ஆபத்து கால உதவி குழு அப்படின்ற ஒரு குழு வந்துதான் இவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த மீட்பு குழுவின் தலைவர் ஹெர்பர்ட் ஹூவர். இவர் அந்த ஆபத்து கால மீட்பு குழுவின் தலைவர் மட்டுமல்ல, அமெரிக்க நாட்டோட 31வது அதிபரும் கூட. அமெரிக்க அதிபர் ஹெர்பர்ட் ஹூவர் அவர்கள் போலந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து அவங்களுக்கு பல உதவிகள் செய்யறாங்க. அந்த ஆபத்து காலத்து பேரிடர் உதவி பல செய்யறாங்க. கிட்டத்தட்ட டன் கணக்குல அவங்களுக்கு உணவுகளும் மளிகை பொருட்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இதனால போலந்து நாட்டோட 1.5 மில்லியன் மக்களோட பசி அடங்கியது. இதனால போலந்து நாடே மிக பெரிய பேரழிவுல இருந்தும் பஞ்சத்துல இருந்தும் தப்பியது. இதை பார்த்த போலந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டரான ஜான் பெடரஸ்கி மன நெகிழ்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அமெரிக்க அதிபரான ஹெர்பர்ட் ஹூவர் என்பவரை பார்த்து அவருக்கு நன்றியும் சொன்னாங்க. அவருக்கு நன்றி சொல்லும் போது அவருக்கு சொல்ல வாயில் வார்த்தைகளே வரல. அவர் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் மட்டும்தான் ஓடியது. அப்ப இந்த அமெரிக்க அதிபரான ஹெர்பர்ட் ஹூவர் அவர்கள் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க எனக்கு எந்த நன்றியுமே செய்ய தேவையில்ல, நீங்க எனக்கு செஞ்ச நன்றியை தான் நான் உங்களுக்கு திரும்ப செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பெடரஸ்கிக்கு எதுவுமே புரியல. நான் எப்போ உங்களுக்கு உதவி செஞ்சேன், எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபீஸ் கட்ட கூட நான் வழி இல்லாம இருக்கும்போது ஒரு இசை கச்சேரி நடத்தி அதுல வர்ற வருமானத்தின் மூலியமா நம்ம படிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற நாங்க யோசனையில இருக்கும்போது நானும் என் நண்பரும் உங்களை தேடி வந்து நாங்க இசை கச்சேரி நடத்துறதுக்காக நாங்க உங்களை கேட்டுக்கிட்டோம். நீங்களும் நாங்க கேட்டுக்கிட்டதை தொடர்ந்து எங்களுக்காக நீங்க இசை கச்சேரி நடத்தி கொடுத்துட்டு அதற்குரிய பேமெண்ட்டை கூட நீங்க வாங்காம அதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்க, மேலும் படிப்பதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பெடரஸ்கி ஆமா அப்படின்னாங்க. அந்த 2 மாணவர்ல ஒருத்தன் தான் நானு. இன்னைக்கு நான் அமெரிக்க நாட்டின் அதிபராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த பெடரஸ்கி கண் கலங்குது இன்னமும் மேலும். அப்ப அந்த ஹெர்பர்ட் ஹூவர், அமெரிக்க அதிபரான ஹெர்பர்ட் ஹூவருக்கும் கண் கலங்குது. 2 பேரும் கட்டி அணைச்சு, நீங்க அன்னைக்கு அந்த உதவி எனக்கு செய்யாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சாதாரண வேலையில இருந்திருப்பேனான்ற கூட சந்தேகம் தான். நீங்க அன்னைக்கு எனக்கு செஞ்ச அந்த பேருதவி தான் இன்னைக்கு நான் ஒரு அமெரிக்காவோட அதிபராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தனி மனிதனுக்கு செய்த உதவி ஒரு நாட்டுக்கு எப்படி பன்மடங்கா திரும்ப அந்த உதவி கிடைச்சது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தின் மூலம் நம்மளால கற்றுக்கொள்ள முடிகிறது.
கிடையாது. விதையை விதைத்தவன் உறங்கலாம், அந்த விதையை படைத்தவனும் உறங்கலாம். ஆனா அந்த விதை ஒரு நாள் உறங்குவதில்லை. அந்த விதை வந்துட்டு வளர்ந்து பல்வேறு மக்களுக்கு ஒரு பயனாதான் அமையும். சோ மக்களை எந்த பலனையும் எதிர்பார்க்காம நாம் பிறருக்கு செய்யற உதவி, அதாவது ஆபத்து காலத்துல நம்மளால ஒருத்தவருக்கு உதவி செய்ய முடியும், ஒருவரோட கஷ்ட காலத்துல நம்மளால உதவி செய்ய முடியும்னா நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும். உதவி பெற்றவங்களே மறந்தாலும் காலம் நம்மள மறக்காது. கண்டிப்பா அந்த உதவி நம்மளுக்கு நம்மளுடைய கஷ்ட காலத்துல ஒரு பலனா நமக்கு திரும்ப கிடைக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை அநேகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல சிந்தனை உள்ள உதவிக்கரம் நீட்டுகிற ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.